போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிளியோபாட்ராவும் சரி, கலிகுல்லா என்கின்ற ரோமானிய அரசனும் இதை போன்ற உறவு முறைகளில் வாழ்ந்தவர்கள் என்ன அங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அதை பற்றி சொல்லிட்டு வர பெரியார் பல கதைகள் இப்படி இருக்கு, அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ சமயோசிதமாக யோசிக்க வேண்டும் பேசியிருக்க. எந்த அளவிற்கு அடிப்படையில் நம்பிக்கையற்ற ஒரு துரோகியை நாம் எல்லாம் சேர்ந்து வளர்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு 4 பாட்டில் டெட்டால் ஊற்றி கழுவணும் வாய செஞ்ச உதவிக்காக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரு சிரிப்பார், இந்த பக்கம் சிரிப்புனா இவங்க கை தட்டுவாங்க, இந்த பக்கம் திரும்பினா இவங்க கை தட்டுவாங்க. அதனால கை தட்டுவதற்கென்றே ஜால்ரா கோஷ்டியை கூட கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு மலினப்படுத்துதல். கலைஞருக்கு மிகப்பெரிய துரோகங்கள் பண்ணவங்களே வெளியில இருந்து அப்பா அப்பான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த நெருக்கத்தை உருவாக்கி கொண்டு அதுக்கு பின்னாடி பண்ற துரோகம் தான் தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும்ன்றது. அவர் சொல்றது தமிழ் தேசியத்துல தேசியங்கிறது தமிழ் கிடையாது, தேசியம்ன்ற வார்த்தையே கிடையாது. முன்னாடிலாம் என்ன பண்ணது, நம்ம ரஜினிகாந்தே பண்ணாரு, காவிரிக்கு குரல் கொடுப்பாரு, உண்ணாவிரதம் உட்காருவாங்க, கரும்பு சட்டை போட்டு வந்துருவானுங்க, அப்புறம் உடனே ஒரு அரசியல் வந்து அது தேசத்தின் தலையெழுத்தை திரைப்பட கொட்டைகளே தீர்மானிக்கிறது. நான் அடிக்கடி சொல்றேன், யாரெல்லாம் இந்த திரைத்துறையை கையில் எடுக்கிறானோ இவன் பூரா தமிழ்நாட்டு ஆளுநர் நினைச்சு கிளம்பி வந்துடுறாங்க. திமுக இல்லையா, அண்ணா இல்லையா, கலைஞர் இல்லையான்னு வரும். ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தி செய்த சாதனை என்ன, நீ செஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னு ஒண்ணு. நீங்க 140 கோடி மக்கள் தொகையை வைத்துக் கொண்டு வல்லரசு இல்ல, நல்லரசாவே இல்லையே. ஏனென்றால் நீங்கள் மக்களை ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக பிரித்து கூறு போட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நாகரிகமான அரசியல் பேசிட்டு இருக்கோம். இந்த நாகரிகமான அரசியல் இந்த மாதிரி தான் தோண்டித்தனமா, ரவுடித்தனமா, பேட்ட ரவுடி மாதிரி பேசுற இடங்கள்லாம் நீங்க விட்டு வச்சீங்கன்னா இந்த நாகரிகமான அரசியலே அநாகரிகமான அரசியலாக மாறிவிடும். நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். 40-50 நாளாக நீங்கள் ஊரில் இல்லை, வெளிநாடு போயிருந்தீங்க. இருந்தாலும் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து 2 நிகழ்வுகள் நம்ம பண்ணணும். இந்த தமிழக அரசியலில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு கலைபுரமே நடந்து முடிஞ்சிருக்கு, முடியலன்னு சொல்லலாம். இன்னும் கலைபுரம் நடந்துட்டு தான் இருக்குது, தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதாவது ஈரோடு தேர்தல் மையப்படுத்தி வார்த்தை போர்லாம் உச்சகட்டத்தில் இருக்குது, அநாகரிகத்தின் உச்சகம் வரைக்குமே போயிருக்குன்னு சொல்லலாம். அதை ஒருத்தர் மையப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறார். அவரை இயக்குவது பாரதிய ஜனதா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு உண்டு. இவங்களை எதிர்த்து பேச வேண்டிய முக்கியமான இயக்கங்கள் எதிர்த்து பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ராஜவேல், அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 50 நாட்களாக ஊரில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சொந்த வேலையாக நம்ம அமெரிக்கா போயிருந்தேன். அங்கேருந்து 2-3 நிகழ்ச்சிகள் பதிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒலி பிரச்சனையில் அந்த உள்வாங்குதலில் கொஞ்சம் பதிவுகளில் கொஞ்சம் பிரச்சனை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆடியோ வீடியோ லிங்க்கில் நம்ம சொல்கிறதே சரியாக வரமாட்டேங்குது. இன்னொன்று, நள்ளிரவில் தான் அங்கே பதிவு பண்ண முடியும், நம்முடைய பகலுக்கு 2 மணி 3 மணின்னு சொல்லும்போது கொஞ்சம் தொழில்நுட்பமாக சில இடைஞ்சல்கள் இருந்தது. அதனால் நம்ம 3 நிகழ்ச்சி பண்ணோம். 3 நிகழ்ச்சியுமே சத்தம்லாம் சரியாக இல்லை. சரி, அதனால் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, மௌனத்தின் பேரிரைச்சல் காதுகளை துளைத்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மௌனமான ஒரு இடத்துல இந்த பேரிரைச்சல் காதுகளை துளைக்கிற அளவுக்கு அந்த ஊரில் பொதுவாக சத்தமே இருக்காது, எந்த இடத்துலையும் சத்தம் இருக்காது. இங்கே கீழே இறங்கின உடனே எப்படி ஆட்டோ சத்தமும் ஆரன் சத்தமும் வண்டிகள் சத்தமும் காதை போட்டு குடையுதோ அதை விட அதிகமான குடைச்சல் அரசியலில் நடந்துட்டு. ஒரு நாகரிகமான ஒரு சமூகத்தில் ஒரு அநாகரிகத்தை எல்லாரும் தொட்டில் கட்டி எப்படி வளர்த்துருக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முகத்தில் நம்ம தான் காரி துப்பிக்கணும். நான் என்னுடைய நிறைய நிகழ்ச்சிகளில் நான் கோடிட்டும் சொல்லியிருப்பேன், பேரை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தமிழை சுத்தமாகவும் சத்தமாகவும் பேசுகிற ஒரே காரணத்தால் எல்லாரும் தமிழை நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த தமிழை கொல்லுவதற்கு, தமிழர்களை கொச்சைப்படுத்துவதற்கு, தமிழர்களை கீழ்மைப்படுத்துவதற்கு, தமிழையே ஆயுதமாக பயன்படுத்துகின்ற ஒரு நபர் பட்டறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த பட்டறையில் வளர்க்கப்பட்ட ஒன்று அதனுடைய மோனோ ஆக்டிங் என்று சொல்லப்படுகின்ற தனிநபர் நடிப்பு திறமை, திரைக்கதை திறமை, கதை சொல்லுகின்ற திறமை. இதெல்லாம் படம் எடுக்கும்போது ஓடாமல் இப்போ படம் காட்டும்போது பயங்கரமாக ஓடுது. படம் எடுக்கும்போது தோல்வி, படம் காட்டும்போது வெற்றிகரமாக இருப்பதை போல இந்த பத்திரிகைக்காரெல்லாம் பின்னாடி நின்றுட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற 2-3 ஊடகங்கள் இதற்கு காரணமாக இருந்து தேவையற்ற வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் தமிழ் சமூகம் வேறு மோசமான நிலைமையை நோக்கி போயிட்டுருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான்
நான் வந்து ஒரு தமிழ் உணர்வாளன். எனக்கு வந்து ஆரம்ப காலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் உணர்வாளனா என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ நான் வந்து செஞ்சுருக்கேன். அப்படி செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவிரி மேலாண்மை வாரியம் சம்பந்தமாக சட்ட ரீதியாக அரசு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் வந்து நடத்தப்பட்டது நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக 2018. அதில் 2-3 வழக்கறிஞர் தோழர்கள் வந்து நம்முடைய இளவர்கள் மாதிரி சகோதரர்கள் மாதிரி நீங்கள் வந்து அரசியல் அமைப்பு இல்லை, இது காவிரி மேலாண்மை சம்பந்தமாக நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக தமிழக அரசு என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நீதியரசர் A.K. ராஜன் இருக்கார் பாருங்க, அவர் அது சம்பந்தமாக நிறைய ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டிருக்கார். அவர்கிட்ட இருந்தெல்லாம் நான் குறிப்புகள் வாங்கிட்டு போய் அந்த கூட்டத்தில் பாரதராஜா வந்திருந்தார், சீமான் வந்திருந்தாப்புல. அங்கே பேசும்போது நான் சொன்னேன், நாங்கள் உங்களுடைய இயக்கத்தினுடைய உறுப்பினர் கிடையாது, நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சார்பு நிலையற்றவன், ஆனால் ஒரு தமிழ் உணர்வாளன் சொல்லிட்டு ஒரு 1.25 மணி நேரம் நான் பேசினேன். அந்த 1.25 மணி நேரம் பேசினதுக்கு பின்னாடி அதில் வந்து அன்றைக்கி அப்போல்லாம் வந்து இந்த 2018 இப்படிப்பட்ட ஒரு பார்வையெல்லாம் இருந்ததே இல்லை. அதாவது வெறுப்பு பேச்சு, செருப்பு பேச்சு, நெருப்பு பேச்சு என்ற பேரில் அருவருப்பு பேச்சு, தனி மனித தாக்குதல், அநாகரிகத்தினுடைய உச்சமாக வந்து உணர்தல், அடுத்தவர்களை கேவலமாக நடத்துதல், கட்சிக்காரர்களை கெட்ட வார்த்தையில் திட்டுதல், இரவில் பேசிவிட்டு பகலில் மாற்றுதல், பகலில் பேசிவிட்டு இரவில் ஒன்றும் சொல்லன்னு சொல்கிறது, 2-3 கைத்தடிகளை வச்சுக்கிட்டு இந்த பஜனை பண்ணுறவன்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஜால்ரா கோஷ்டின்னு ஒன்று எடுத்துகிட்டு போவான். நீங்கள் வந்து நம்ம டிவியில் வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த சீரியல்லாம் வந்தது பார்த்தீங்களா, சீரியல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நாடகம் வந்து கொட்டாயில் நடக்கும். அந்த கொட்டாயில் நடக்கும்போது எல்லோரும் இயல்பாக வந்து கை தட்டுவாங்க, சிரிப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த நாடகத்தை வந்து தொலைக்காட்சி வடிவத்துக்கு மாற்றும்போது அங்கே சிரிப்பு வராது இல்லையா, சீரியலாக தானே போடுறான். அப்போ அந்த இயல்பான ஒரு இது கொண்டு வரணுன்றதுக்காக ஹிந்தி சீரியல்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களே சிரிக்கிற மாதிரி சத்தத்தை டப் பண்ணி போடுவாங்க. இவங்களே வந்து அதை குறிப்பாக வந்து நம்முடைய அது எப்படி சொல்கிறது, கடி நகைச்சுவைகளின் தலைமையகமாக இருக்கின்ற மயிலாப்பூர் நண்பர்கள் இருக்காங்கல்ல, OG மகேந்திரன், SV சேகர், கிரேசி மோகன், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிவியில் வந்து அந்த ட்ராமா வரும்போது இவங்களே வந்து எல்லோரும் கை தட்டுற மாதிரி சிரிக்கிற மாதிரி சத்தத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம தலைவர் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க சினிமாவில். செட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன காட்சி எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பின்னாடி எல்லாம் செட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் இன்றைக்கி இஸ்லாமியர்களை பற்றி பேசினா அங்கே ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, 2 இஸ்லாமிய சகோதரிகள், 2 இஸ்லாமிய சகோதரன், அந்த மாதிரி வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கட்சி தோழர்களை வந்து சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு வேலுக்குடியெலாம் இருக்கார் பாருங்க, அவங்கெல்லாம் உபன்யாசம் பண்ணும்போது பின்னாடி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டு ஆமாம் ஆமான்னு தலையை காட்டுவான். எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு இருக்குல்ல, அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து கை தட்டுறதுக்குன்னே கூப்பிட்டு போகிற ஒரே ஆள் நம்ம தமிழ்நாட்டு ஆள் தான். அதாவது மொத்தத்தில் ஒரு 50 பேர் இருப்பான், அவங்களே அவங்க கை தட்டிப்பாங்க. இது வேறு கட்சியில் யாராவது செய்கிறாங்களான்னு பாருங்கள், ரொம்ப 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 அபூர்வம். இந்த ஒரு ஆள் தான் இதை தொடர்ந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட சிரிப்பார், இந்த பக்கம் சிரிப்புனா இவங்க கை தட்டுவாங்க, இந்த பக்கம் திரும்பினா இவங்க கை தட்டுவாங்க. அதனால் கை தட்டுவதற்கென்றே ஜால்ரா கோஷ்டியை கூட கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு மலினப்படுத்துதல், சுற்றி இருப்பவர்களை மலினப்படுத்துதல், பேசுகின்ற பொருளை மலினப்படுத்துதல், எல்லாவற்றிற்கும் தமிழை ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு இப்போது நீங்கள் பாருங்கள், நான் வந்து அந்த கூட்டத்தில் பேசினேன்னு சொன்னேன். அதுக்கு பிற்பாடு வந்து நான் வந்து இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நம்ம 8 வழிச்சாலை இருக்குது பார்த்தீங்களா, 8 வழிச்சாலைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு பொதுநல வழக்கு வந்து அந்த கட்சி சார்பாகவும் போடப்பட்டது. அப்போ அதில் வந்து நான் கிட்டத்தட்ட 1 வருடம் 1.5 வருடம் வந்து அந்த வழக்கில் வந்து நான் தொடர்ந்து வந்து ஆஜராகிட்டு இருந்தேன். ஆஜராகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு டீம் ஆஃப் லாயர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 வழக்கறிஞர்களுக்கு மேலே வந்து அதில் நாங்கள் தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். அந்த 1 வருடம் 1.5 வருடமும் ஒரு வழக்கறிஞர் பேரில் போடப்பட்ட அந்த வழக்கை வந்து நான் இவங்களுக்காக போய் நடத்தி அதில் வந்து நல்ல உத்தரவு வந்து கிடைச்சிது. உத்தரவு கிடைச்சதுக்கு பிற்பாடு இன்னொரு செயற்குழு கூட்டத்துக்கு வரும்போது நான் அந்த செயற்குழு கூட்டத்திலையும் மறுபடியும் போனேன். சிறப்பு அழைப்பாளராக போகும்போது நான் போயிருந்தேன். அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லும்போது அந்த வழக்கையும் இலவசமாக நடத்தி நான் உத்தரவு வாங்கி கொடுத்தேன். எனக்கு பொதுவாக தமிழ் உணர்வோடு நான் போகும்போது யார்கிட்டையும் காசு வாங்குற பழக்கம் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் வந்து பல பேருக்கு வந்து நான் உதவி பண்ணியிருக்கேன், நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக என்னுடைய 60 வருட வாழ்க்கையில் 64 வருட வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 38 வருடங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கேன். என்னுடைய மூத்த வழக்கறிஞர் யார், என்னுடைய குரு யார், என்னுடைய சீனியர் யார்னா இது வரைக்கும் நான் மீடியாவில் பேசினதே கிடையாது. ஏன்னா நான் அவரிடமிருந்து வளர்ந்திருந்தாலும் கூட அந்த கோட்பாடுகளை நம்முடைய தனிப்பட்ட முறையில் இருப்ப ஒன்றுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு உள்ள கோட்பாடு உடையவன் நான். ஆனால் அப்படி பார்த்திங்கன்னா என்னுடைய மூத்த வழக்கறிஞர் என்னுடைய ஆசான் குரு வந்து NT வானமாமலை 1984 சேர்ந்து
நான் இன்னும் கிட்டத்தட்ட அவர் மரணிக்கின்ற வரையில் வந்து அந்த அலுவலகத்திலிருந்து அந்த அலுவலகத்தினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு மூத்த உறுப்பினர். அப்படியெல்லாம் வந்து அனுபவங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இந்த அனுபவங்களை வந்து நாம் வந்து நண்பர்களுக்காக, இயக்கத்திற்காக, தமிழ் உணர்விற்காக நம்ம வந்து கடத்தணும். அங்கே வந்து வேறு எந்த வேலைகளும் வந்து நம்ம வச்சுக்கிறதில்ல. ஒரு கட்டத்தில் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப தீவிரமாக வந்து என்ன சொன்னேன், இன்றைக்கு வந்து பாரதிய ஜனதா போய் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் திமுக, அதிமுக மீதம் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு குரலில் கர்நாடகாவை போல பேச வேண்டும். கர்நாடகாவை போல பேசுவதற்குண்டான இயக்க முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், கர்நாடகாவில் வந்து தண்ணீர் விடக்கூடாது என்று சொன்னால் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி பேசுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி பகையை வந்து உள்ளிருக்கின்ற பகையை வந்து ஊதி விட்டு 2-3 பத்திரிகைகள் இருக்குது. இங்கே இருக்கிற குழுக்கள் இருக்குது பாருங்கள், இந்த குழுக்களுடைய மனப்பான்மையே வேறு, இவனுடைய வன்மம் என்பதே வேறு. இவனுடைய வன்மம் என்பது திராவிடத்தின் மீது இருக்கின்ற வன்மம். இதுக்கு ஒரு ஆளை இவன் தயார் பண்ணுறான். அப்போ நான் வந்து நேரில் பார்க்கும்போதே என்ன சொன்னேன், 4 மாநிலங்கள் வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போ வந்து ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு விவாதம் வந்தது. அந்த விவாதம் வரும்போது நான் சொன்னேன், சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் 24 மணி நேரமும் தமிழர்களை இழிவுபடுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை வைத்துக்கொண்டு பாரதிய ஜனதாவை விமர்சித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆளிற்கு இந்த கட்சி எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் இந்த அரசாங்கம் 24 மணி நேர பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பை அவருக்கு கொடுப்பதற்கு உண்டான காரணமாக சொல்லப்படுவது விடுதலை புலிகளினால் ஆபத்துன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய பொய்யான பிரச்சாரம். இதையெல்லாம் நம்ம வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா போன்ற மாநிலங்கள், தெலுங்கானா போன்ற மாநிலங்கள், ஆந்திரா போன்ற மாநிலங்கள், கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் இனிமேல் வந்து ஒரு குரலில் பேச வேண்டியது இருக்கும். ஏனென்றால் வெள்ள நிவாரண நிதியில் வரும்போது கேரளாவுக்கு உண்டான பணத்தை வந்து அவங்க கொடுக்கல. அரேபிய நாடுகள் கொடுத்து அனுப்பின பணத்தை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால் இதுதான் சரியான அரசியலாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த புத்தகத்தை பற்றி பேச்சு வந்தது. அந்த புத்தகத்தில் வந்து கால்டுவெல் பற்றி ஒரு கட்டுரை இருக்கும், ஊவேசாவை பற்றி ஒரு கட்டுரை இருக்கும், பெரியாரை பற்றி கட்டுரை இருக்குது, அண்ணாவை பற்றி கட்டுரை இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு இந்த புத்தகங்கள் இருக்கின்ற கருத்தை எல்லாம் பேசிவிட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் வந்து ஒரு தனிப்பட்ட பிரச்சாரம் என்பதை எல்லா கட்சிகளோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். எதிர் அரசியல் என்பது வேறு. இந்த குழியில் வந்து விழுந்துடக்கூடாது. எங்களுக்குள்ள என்ன பகையாளி சண்டை இருக்கிறதோ அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்ற அரசியல் தான் சரியாக இருக்கும். திராவிட இயக்கங்களை ஒதுக்கி விட்டு இங்கே அரசியலே பண்ண முடியாது என்று வருகின்ற பொழுது பெரியார் பற்றி ஒரு பேச்சு வந்தது. நான் சொல்கிறது 2019 வாக்கில் இருக்கலாம். பெரியாரெல்லாம் தூக்கி குப்பை உடையில் போட்டு கீழ்ச்சி போடுங்க அப்படின்னு ஒரு வசனத்தை வந்து சொல்கிறாப்புல. எனக்கு வந்து அன்றைக்கு தான் இந்த நிழலின் மீது இருக்கின்ற சந்தேகம் அதிகமாச்சு. அன்னையிலேருந்து என்னுடைய தொடர்புகளை வந்து நான் யாரும் வந்து அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, இனிமேல் வந்து இந்த வழக்கு சம்பந்தமாக எதுவும் என்கிட்ட பேசாதீங்க, அது ஒரு உணர்வாளனாக செய்த உதவி. நான் 2 இடங்களிலும் வந்து இந்த இயக்கத்திற்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் நான் வைத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் கூட தமிழ் உணர்வாளனாக நான் செய்து கொடுத்திருக்கின்ற இந்த வேலையோடு நான் ஒதுங்கி கொள்ளுகிறேன் அப்படின்ட்டு நான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நிகழ்ச்சிகளை நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வருவேன். கெட்ட வார்த்தை வரும்போது, செருப்பை தூக்கும்போது, எல்லா இடத்துலையும் நான் விமர்சிச்சுட்டு வரேன். அது வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜவேல் ஒரு குறைஞ்சி போயிடும். ஆனால் இந்த வன்மத்தோடு தான் இந்த ஆள் வளர்ந்துருக்கான்றது வந்து எனக்கு மிகப்பெரிய வலியை உருவாக்கிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ரொம்ப நுணுக்கமாக யோசிக்கணும் இதை. அதாவது இது வந்து நான் அமாவாசை டெக்னிக்னே சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நுழையிற இடத்துக்கு வந்து நான் திமுகவே வந்து சொல்லியிருப்பேன் பாருங்கள், கலைஞரை வந்து சொந்த பிள்ளைகள் அழைத்ததை விட அதிகமாக எவரெல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய துரோகம் பண்ணவங்க. அவருக்கு கலைஞருக்கு மிகப்பெரிய துரோகங்கள் பண்ணவங்களே வெளியிலேருந்து அப்பா அப்பான்னு சொன்னவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு நாகரிகத்தினுடைய வளர்ச்சியில் வரும்போது இந்த மாதிரி இந்த முகஸ்துதி பண்ணான்றதை கூட அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவனை என்ன பண்ணுறதுன்னு விட்டுருவாங்க. ஆனால் அந்த நெருக்கத்தை உருவாக்கி கொண்டு அதுக்கு பின்னாடி பண்ணுற துரோகம் தான் வந்து தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும்ன்றது. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து தெலுங்கர்கள் இருக்காங்க, கன்னடர்கள் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. திராவிட மேடைகளில் நுழையும் போது பெரியார் தான் எனது வழிகாட்டி, பெரியார் தான் எனக்கு கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு திராவிடர் கழகத்தில் இருக்கின்ற எல்லாருடைய நட்பையும் பயன்படுத்தி கொண்டு அந்த நட்பின் வழியாக உள்ளே போகும்போது என்ன பிரச்சாரத்தை நீ மெதுவாக கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற தெலுங்கனை பூரா விரட்டணும், அதுதான் தமிழ் தேசியம். திராவிடம் என்ற சொல்லி எங்கேருந்து வந்தது? 35-300 கட்டுரை இருக்குது. கால்டுவெல்ல ஆரம்பித்து அதுக்கு முன்னாடி இருக்க வரலாறு எடுத்தால் அந்த வார்த்தையை எடுக்க முடியாது. திராவிடம்ங்கிற சொல்லு தமிழா அப்படின்னு ஒரு கேள்வி. அது வந்து ஒரு அறிவற்ற மூடத்தனமான ஒரு கேள்வி. அதாவது திராவிடம் என்ற சொல் வந்து சமஸ்கிருதம் என்பதில் 2வது கருத்தே கிடையாது. தேசியம் என்றது என்ன சொல்லு?
தூய தமிழ் சொல்ல. அப்போ தேஷ்பக்தன் எப்படி சொல்கிறான் பிஜேபிக்காரன்? தேஷ்பக்தன் என்ன? தேஷ் என்பது சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தையை தமிழில் எழுதும்போது தேசம்னு எழுதுகிறோம் இல்லையா? வங்காள தேசம் இருக்குது. எப்படி வங்காள தேசம் வந்துச்சு? பங்களாதேஷ் என்பது வங்காள தேசம் என்று எழுதப்படுகிறது. இப்போ உதாரணமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ் தானே. தமிழில் எழுதுகிற என்ன எழுதுவீங்க? ஆகத்துன்னு நிறைய பேர் எழுதுவாங்க. பெருஞ்சத்தனார் வழியில் எழுதுகிறவங்க ஆகத்துன்னு எழுதுவாங்க. ஆகவே தமிழில் வந்து ஆகத்துன்னு இருந்ததுன்னு அர்த்தமா? கிடையாது. அப்படி ஒரு மாதமே கிடையாது. ஜூலியஸ் சீசரோட கேலண்டர் இல்லையா? இந்த பிரச்சாரத்தை வந்து நீங்கள் தொடங்கும் போது சொல்கிற தமிழ் தேசியத்தில் தேசியங்கிறது தமிழ் கிடையாது. தேசியம்ன்ற வார்த்தையே கிடையாது. நான் தேசியம் என்ற வார்த்தையே ஒரு சமஸ்கிருத வார்த்தை. திராவிடம் என்ற வார்த்தை ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அதாவது திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது. அந்த நிலத்திற்கு மூலமொழி என்பது தமிழ். தமிழனுடைய மொழியிலிருந்து பிறந்ததுன்னு சொல்லிட்டு 30,000 வருஷமாக வந்து சொல்லியாச்சு. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த டைம் நான் வந்து இதில் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அது தனியாக பேசுவோம். அப்படி இருக்கும்போது தமிழ் தேசியம் என்கின்ற ஒன்றே போலியான முகவரி. நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளைஞர்கள்லாம் வேற ஒரு நினப்பில் இருக்கான். இந்திய இறையாண்மை என்பது எதையெல்லாம் உள்ளடக்கியது என்பதை அரசியலமைப்பு சட்டம் மிக தெளிவாக சொல்லுது இல்லையா? நீ பேசுகிற அந்த தமிழ் தேசியம் என்பது சமஸ்கிருதமாக தமிழ்ன்றதுனா அப்புறம் வந்துடுறேன். இந்த தமிழ் தேசியம் என்பது எதை நோக்கி நகர்கிறது? மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும் சொன்னால், இப்போ அமெரிக்காவில் கூட ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கார்டு வாங்கின நம்ம 3%, சிட்டிசன்ஷிப் வாங்கின நம்ம 3%, அவன்டெல்லாம் பேச வேண்டிய நிலைமை அங்கே வருது. பேசும்போது கேட்டால் எங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா சிட்டிசன்கிறான். அமெரிக்காவினுடைய வரலாறே கிட்டத்தட்ட 700-800 ஆண்டுகள். அதில் நம்ம ஆளுங்க இது வரைக்கும் போய் 70-80 வருஷம் தான் ஆகுது. இந்த 70-80 வருடத்தில் குடியுரிமையை வாங்கினவனே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போட்டேன். கமலா ஹாரிஸ் எப்படி தேர்தலில் நிற்க முடிஞ்சது? அங்கே சீமான் மாதிரி ட்ரம்ப்பும் பேச ஆரம்பிச்சிருக்காரு, மண்ணின் மைந்தர்கள் தான் ஆளணும். ஆனால் அவன் ஓட்டை வாங்கி முடிச்சுட்டு H-1B விசா வந்த உடனே அறிவாளிகள் எங்களுக்கு தேவைன்றார். உடனே இந்த சோக்கால்டு அறிவாளிகள்லாம் எங்களை அனுப்ப முடியாதுன்னு பேசுகிறான். அப்போ இந்த தமிழ் தேசியம் என்பது எதை நோக்கி நகருகிறது என்பதை இந்த இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா? நீ தனி நாடு வாங்க போறியா? அப்போ தெளிவாக சொல்லு. இந்திய இறையாண்மையை எடுத்து நான் தமிழ்நாட்டுக்கு தனி நாடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் நடமாடு பார்க்கலாம். அப்போ அந்த தமிழ் தேசியம் என்ற சொல்லுக்கு நீ கொடுக்குற விளக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆள வேண்டும் சொல்கிறேன். கரெக்டு. ஆனால் நீங்கள் பண்ண வேலை என்ன? அதாவது இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்து அதற்கு தீகா மேடைகளையும் திராவிடர் கழக மேடைகளையும் திராவிட இயக்க மேடைகளையும் பயன்படுத்துகிறேன் இல்லையா? நான் 2-3 நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருப்பேன் ராஜவேலு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவனாவது இனிமேல் சினிமா எடுத்தேன்னா அந்த படம் ஓடிடணும் வேண்டிங்க. ஏன்னா 2 படம் வச்சுன்னா இப்போலாம் 100 கோடி சம்பளம் தரான். வாங்கிட்டு உடனே கடனில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிட்டு மேலேயும் கீழையும் ஓட்டிட்டு அப்புறம் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் டிவியில் இன்டர்வியூ கொடுத்துட்டு அப்புறம் காணாமல் போயிடுவானுங்க. இந்த படம் ஓடலன்னு சொன்னால் முன்னாடிலாம் என்ன பண்ணுறது, நம்ம ரஜினிகாந்தே பண்ணார். காவிரிக்கு வந்து குரல் கொடுப்பாரு, உண்ணாவிரதம் உட்காருவாங்க, கருப்பு சட்டை போட்டு வந்துடுவானுங்க. அப்புறம் உடனே ஒரு அரசியல் வந்துடும். அது தேசத்தின் தலையெழுத்தை திரைப்பட கொட்டைகளே தீர்மானிக்கிறதுன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் அந்த நீட்சியை பாருங்கள். யாரெல்லாம் வந்து இந்த திரைத்துறையை வந்து கையில் எடுக்கிறானோ இவன் பூரா தமிழ்நாட்டு ஆளுநர் நினச்சி கிளம்பி வந்துடுறாங்க. இதுக்கு ஒரு விமர்சனம் வரும். திமுக இல்லையா, அண்ணா இல்லையா, கலைஞர் இல்லையான்னு வரும். ஆனால் அவர்கள் வந்து அதை பயன்படுத்தி செய்த சாதனை என்ன, நீ செஞ்சிட்டு இருக்கிறது என்னன்னு ஒன்று இருக்கு. இப்படி இந்த கள்ளத்தோணி மாதிரி கள்ள உறவில் வந்து உள்ள பூந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் இந்த கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு தெலுங்கர்களை வெளியேற்ற வேண்டும், கன்னடர்களை வெளியேற்ற வேண்டும் சொன்னோன்னா அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, திமுகவில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த பிரச்சாரத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சமாக பிஜேபி பக்கம் நவுந்துட்டாங்க. அந்த இதெல்லாம் நகர்த்தி முடிச்சுட்டு நம்ம வந்து தொடர்ந்து அவதானிச்சுட்டு வரோம். எனக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விடுதலை இயக்கத்தோடு நேரடி தொடர்பில் இருந்து குறிப்பாக ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பின்னால் அத்தனை இன்னல்களையும் அனுபவித்த தோழர்கள் கொளத்தூர் மணியோ ராமகிருஷ்ணனோ திராவிடர் இயக்கமோ தீகாவோ பேரறிவாளனை எங்கே போய் அரெஸ்ட் பண்ணாங்க? பேரறிவாளன் வந்து விடுதலைக்கு வந்து யாரெல்லாம் எதிர்குரல் கொடுத்தாங்க? எதிர்குரல் கொடுத்தவங்க காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே குரலில் வந்து ஏற்றுது. அந்த பேரறிவாளன் வந்து எந்த இயக்கத்துக்கு வந்து உதவி செஞ்சதா வழக்கு? தமிழீழ விடுதலை புலிகளுக்கு. பேரறிவாளனை வந்து விடுதலை செஞ்சு கொண்டு வரதுக்கு உன்னுடைய பங்களிப்பு என்ன, உன்னுடைய முன்னெடுப்பு என்ன?
ஆனால் அன்னைய தேதிக்கு வந்து எல்லாரையும் விரோதிகளாக்கிட்டு அதற்கு திராவிட இயக்க மேடைகளை பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தமிழ் தேசியம் என்ற போலி வார்த்தையை வைத்துக்கொண்டு, நான் நேரடியாக ஒரு வழக்கறிஞனா கேட்குறேன், நீங்கள் சீமானை விட்டுருங்க, யாரை வேணா விட்டுருங்க, யார் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் அவர்களுடைய இலக்கு என்ன வெளிப்படையாக சொல்லுங்க. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. நான் 100 நிகழ்ச்சிகள் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா உலகம் பூராக சென்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனாக, ஒரு அப்சர்வராக நம்ம பார்க்கின்ற பொழுது எது ஒரு நாடு பெரிய கட்டமைப்பில் இருக்கிறதோ அதனுடைய பலம் அதிகம். இன்னைக்கு தன்னிச்சையாக வந்து கொண்டிருக்கின்ற சீனா அமெரிக்காவை தூக்கி போடுது, அமெரிக்காவை மிரட்டுறான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவு இருக்குது பாருங்க, அது சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்குது, ஜெமினின்னு ஒன்று இருக்குது. இவையெல்லாம் போட்டி போடுற இடத்துல இவன் டீப் சீக்னு ஒன்று கொண்டு வந்துட்டான் சைனா. அந்த டீப் சீக்ன்றது வந்து இவங்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதில் 100 மடங்கு கம்மி. அமெரிக்கா ஆடி போய் உட்கார்ந்துருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை சீனா எப்படி கண்டுபிடித்தது? இந்த தொழில்நுட்பத்தை இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு செலவு குறைவாகவும் எங்களால் எப்படி செய்ய முடிந்தது? இந்த இடத்துல போய் நம்ம கம்பீட் பண்ணோம்னா நம்ம காணாமல் போயிடும்ட்டு அந்த நாடு நடுங்குது. அப்போ என்னை பொறுத்தவரை சீனா ஒரு வல்லரசு என்றால் 6-7 கோடி மக்கள் மட்டுமே இருக்கிற கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்படுகின்ற யூகே இருக்கு பாருங்க, அது ஒரு வல்லரசு. அமெரிக்கா ஒரு வல்லரசு. எப்படி அமெரிக்கா வல்லரசு? 30 கோடி தான் மக்கள் தொகை. நீங்க 140 கோடி மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு வல்லரசு இல்லை, நல்லரசாவே இல்லையே. ஏனென்றால் நீங்கள் மக்களை ஜாதி ரீதியாக, இன ரீதியாக, மத ரீதியாக பிரித்து கூறு போட்டுக்கிட்டீங்க. அது வந்தேரிகளுடைய நாடாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரான். ஆனால் அவர்களே ஒரு கட்டத்தில் வந்து இங்கே வந்து போய் நீங்கள் போய் மதத்தையும் இதையும் வச்சுக்கிட்டு அடிக்கிற கூத்தை பார்த்துட்டு எங்கள் ஆளுங்க தான் நாங்கள் இனிமேல் இருப்போன்னு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? மக்களை பிரிச்சிங்களா? இதெல்லாம் பிரிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்திய ஆயுதம் என்பது திராவிட மேடைகள். அன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற போர்வையில் நீங்கள் வரவில்லை, அந்த பேரில் வரவில்லை. நான் ஒரு வழக்கறிஞனா நான் வந்து 100 தடவை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறேன். எனக்கு இந்தியா என்ற அமைப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கை மிக 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 ஆழமான நம்பிக்கை. நான் நிறைய நிகழ்ச்சிகள் நான் எப்பவும் சொல்வேன், நான் தமிழன் என்று கர்வத்தோடு அலைபவன், ஆனால் இந்தியன் என்று தான் முதல்ல நிற்பேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உலகத்தை நான் முட்டு நோக்குகின்ற பொழுது ஒரு பெரிய நாடு என்பது எவ்வளோ பெரிய பலம் என்பது எனக்கு தெரியும். நிறைய நிகழ்ச்சிகள் நான் சொல்லியிருப்பேன். பிஜேபியே வந்து இந்த நாட்டை தொண்டு போட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு தான் சொல்லியிருப்பேன். அந்த வேலையை பாரதிய ஜனதா தனது கள்ள மௌனத்தின் மூலமாக இப்பொழுது அனுமதித்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டிற்கு எதிரான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இறையாண்மைக்கு எதிரான பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது. அது இந்திய மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற துரோகம். நான் நேரடியாக கேட்குறேன், ஒன்று சொல்லுங்க, தனித்தமிழ்நாடு வாங்குறதா எங்கள் நோக்கம்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட துப்பாக்கி இருக்கின்றீங்க, குண்டு இருக்கின்றீங்க, வெடிகுண்டு இருக்கின்றீங்க. இப்படியெல்லாம் பேசுகின்ற ஒரு மனிதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் மாநில அரசும் மத்திய அரசும் பார்க்கின்ற வேடிக்கை என்பது, மௌனம் என்பது என்னை உறுத்துது. அதாவது நம்ம நாகரிகமான அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நாகரிகமான அரசியலில் வந்து இந்த மாதிரி வந்து தான் தோன்றித்தனமாக, ரவுடித்தனமாக, பேட்ட ரவுடி மாதிரி பேசுகிற இடங்கள்லாம் நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா இந்த நாகரிகமான அரசியலே அநாகரிகமான அரசியலாக மாறிவிடும். தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறதால தான் ஓட்டு போடுறான். நம்மளுக்கு மட்டும்தான் போடுறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பாரதியார் சொன்னதே எடுத்துக்கோங்க, ரவுத்திரம் பழக்கம் தான் சொல்கிறான், கோவம் வர வேண்டிய விஷயத்துக்கு வரணும். உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வீட்டு கதவை திறந்துட்டு உங்கள் வீட்டு உள்ளார வந்து உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களுடைய அறிமுகத்தை வாங்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துல போய் நீங்கள் பிரியாணி கடை நடத்துகிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சாரம் போகுது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அடிப்படையில் நம்பிக்கையற்ற ஒரு துரோகியை நாம் எல்லாம் சேர்ந்து வளர்த்திருக்கிறோம். நல்லா ஒரு 4 பாட்டில் டெட்டால் ஊற்றி கழுவணும் வாயை செஞ்ச உதவிக்காக. இது நமக்கு வந்து ஏன் வந்து கோவத்தை உருவாக்குறதுன்னு சொன்னால், உங்கள் சித்தாந்தம் என்னன்னு சொல்லுங்கள். நான் பெரியார் பிரபாகரன் தான் பின்னாடி பேசுகிறேன், வந்த இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகலை. அதெல்லாம் ஏன் பேச வேணாலும் தேர்தல் முடியட்டும். இப்போது நீங்கள் திராவிட சித்தாந்தத்தின் வேறான பெரியாரை வெட்டி சாய்ப்பது தான் என்னுடைய முதல் பணி, அதான் உண்மை கொள்கை. அப்படிதான் ஒரு விஷயம் தெரியுமா, பெரியார் வந்து கன்னடர்னு சொல்கிறாங்க, ஆனால் அவருக்கு வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்னு அவரே பதிவு பண்ணுறாரு. இந்தியாவினுடைய ஒரு பகுதி தானே. அப்புறம் நீங்களாம் எதுக்கு சேகோவரா பனியன் போடுறீங்க? சேகோவரா எந்த நாட்டுக்கு சொந்தமானவர்? சேகோவரா அர்ஜென்டினா நாட்டுக்கு சொந்தமானவர். எந்த விடுதலைக்கு போராடினாரு? கியூபாவுடைய விடுதலைக்கு போராடினார்.
தென் அமெரிக்க நாடுகளுடைய எல்லா விடுதலைக்கும் வந்து போராடினவர் அவர். அவருடைய மோட்டார் சைக்கிள் பயணம்ன்றதே தனி டாக்குமெண்ட்ரி இருக்குது. எந்தெந்த ஊர்களுக்கு எப்படி போனான்னு சொல்லிட்டு கடைசியில் சிஏஏ வந்து அவர் எப்படி கொண்டாங்கன்னு இருக்கு. அப்போ சேகுவாரா பனியனை போட்டுட்டு முழங்குற நீ இந்த இந்தியாவிற்குள்ளேயே திராவிட நிலத்தில் ஒரு பகுதியாக இருந்து தமிழனாக வாழ்ந்து தமிழ் மக்களுக்காக உழைத்த ஒரு பெரியவரை நீ எப்படி கெட்ட வார்த்தையில் பேசுவ? நான் அந்த நிகழ்ச்சிகளில் பார்க்குறேன், அவர் இதை சொன்னார் அதை சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் தம்பியே வந்து இது அர்த்தம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது வந்து ஆதாரம் கேட்டால் என்ன பண்ணுறானுங்க, நீ வந்து அவருடைய விடுதலை பத்திரிகையெல்லாம் குடியரசு பத்திரிகைலாம் பொது உடைமையாக்க அதில் ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறான். மிக கேவலமான ஆதாரமே உங்கள்கிட்ட தான் இருக்குது, நாட்டுடையமாக்குங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ அப்போ எதில் படித்த? அதில் ஒரு பகுதி வந்து அந்த தம்பியே படிச்சு. நான் எதில் படித்தா என்ன ஆதாரம் உங்கள்கிட்ட? நீ அதாவது இது வந்து முதல்ல அடிப்படையில் சட்டம் தெரியணும். ஒருத்தரை பற்றி நீ அவதூறாக பேசிட்டேன்னு சொன்னால் அந்த அவதூறாக பேசுனதுக்கு உண்டான ஆதாரம் இருந்தால் தான் நீ வந்து அந்த வழக்கை பற்றியே யோசிக்க முடியும். நீங்கள் தான் கோர்ட்டுக்கு போயிட்டீங்களே, நான் கோர்ட்டில் வந்து நிரூபிக்கிறேன்னு சொன்னால் உன் மேலே கொண்டு தான் கோர்ட்டில் 1008 மேட்டர் இருக்குது. உண்மையிலே தான் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் நீ சொல்கிற. ஒரு அம்மா தொடர்ந்து பேசிகிட்டு இருக்குல்ல, டெய்லி பேசுதா இல்லையா? அது தனிப்பட்ட விஷயம் சொல்லிலாம் இதில் வந்து ஒதுங்க முடியாது. நீ இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற இன்னொரு வழியாக பிறந்த ஒரு பெண்ணை வந்து பார்த்து உன் ஜாதி என்ன உங்கள் அப்பா ஜாதி என்ன என்று கேட்கின்ற அளவிற்கு கீழ்த்தரமாக நீ இறங்குவாய் என்று சொன்னால் நீ இனிமேல் மதிக்கப்படக்கூடாத ஒரு மனிதன். மதிக்கப்படக்கூடாத ஒரு மனிதன். எந்த வேளத்தையும் நம்ம மதிக்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான என்ன அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை? வெளிப்படையாக சொல்லுங்கள். நான் வந்து என்னிடம் இருக்கின்ற இந்த 30 லட்சம் வாக்குகளை வைத்துக்கொண்டு என்னுடைய இளைஞர் படையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டை உருவாக்கி தருகிறேன்னு சொல்லு, உனக்கு முதுகெலும்பு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். இந்த அப்படி யாருமே இல்லை. இன்றைக்கி யாருமே அதுக்கு தயாராக இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த நாடு பெரிதான கட்டமைப்பில் இருக்கிறதோ அதுதான் இனிமேல் நிற்கும். இந்தியாவுக்கே நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி கலாச்சாரம் பண்பாடு உணவு இருக்கிறது, கை வைக்காத, அப்போ தான் ஒற்றுமையாக இருக்க முடியும்னு சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே கலகம் பண்ணால் யாருடைய ஆள் நீங்கள்? அப்படி ஒரு பிரிவினை பிரச்சாரத்தை செய்கின்ற உங்கள் மீது மத்திய அரசியை கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்குது. அப்போ யாருடைய அடியாள்? இன்னும் யாரை கேட்டாலும் வந்து யாராவது ஒருத்தர் சொன்னால் வந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்க வேண்டியது, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நீங்களே கை தட்டிக்க வேண்டியது, நீங்களே சிரிக்க வேண்டியது. என்ன அப்படி ஒரு வீரத்தோட படையெடுங்க, படையெடுங்க. பொதுக்கூட்டத்தில் சென்று என்னிடம் குண்டு இருக்கிறது நான் போடுவேன் என்று சொன்னதற்கு பின்னாலும் எப்படி இந்த அரசு மௌனமாக இருக்கிறது? நாளைக்கு ஒரு இஸ்லாமியன் வந்து இந்த மாதிரி பேசுகிறான், ஒரு சிறுபான்மை இனத்திலிருந்து பேசுகிறான், உடனே தேச துரோகின்னு சொல்கிறீங்கல்ல. இதை எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க? அப்போ எது தேச ஒற்றுமை, எது நாட்டினுடைய ஒற்றுமை? என்ன தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கு உண்டான முன்னுரிமை வேணும்னு கேளுங்க. இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களில் 2வது மாநிலமாக வளர்ந்திருக்கின்ற இந்த மாநிலத்திற்கு உண்டான பணம் வேணும்னு என்னைக்காவது கேட்டிருக்கியா? பணம் வேணும்னு என்னைக்காவது போராடி இருக்கியா? போராடி இருக்கியா? நெய்வேலி நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு முன்னாடி போய் கரண்ட்டை கட் பண்ணிடுவேன்னு சொல்கிறிய, அது எந்த ஆக்டுக்கு கீழே எந்த செக்ஷனுக்கு கீழே வழக்கம் வரும் தெரியுமா? பெரியார் பேசுனாங்கன்னு சொன்னேன்ல, அவர் வந்து இங்கே படுத்துக்கலாம் அங்கே படுத்துக்கலாம்னு சொன்னார், யார் கூட வேணாலும் படுத்துக்கலாம்னு சொன்னார்ல. சில மரபுகளில் வந்து இப்போ கலிகுல்லான்னு சொல்லிட்டு ஒரு ரோமானிய அரச ஒருத்தன் தான். கிளியோபாட்ராவே அதே போன்ற உறவுகளில் வாழ்ந்தவள். கிளியோபாட்ராவும் சரி கலிகுல்லா என்கின்ற ரோமானிய அரசனும் இதை போன்ற உறவு முறைகளில் வாழ்ந்தவர்கள். என்ன அங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. அதை பற்றி சொல்லிட்டு வர பெரியார் வந்து பல கதைகள் இப்படி இருக்குது. கதைகள் இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ சமயோசிதமாக யோசிக்க வேண்டும் பேசியிருக்கார். நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியாரே பேசின பல வார்த்தைகள் வந்து சமஸ்கிருதம் கலந்து தான் இருக்கும். அது வந்து வழக்கு மொழி. அப்போ அந்த வழக்கு மொழியை வந்து மணிப்பிரவாள நடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி தனித்தமிழ் இயக்கம் வந்ததுக்கு பிற்பாடு தான் தூய தமிழ் சொற்களை போட்டு பேசுகின்ற பழக்கம் வந்தது. இதை கொண்டு வந்ததே திராவிட இயக்கம். அங்கே பிச்சை எடுத்து கடன் வாங்கி தமிழை கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு அந்த சமயோசிதம் என்று சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அந்த சமஸ்கிருத வார்த்தை என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வார்த்தைகள் சேர்ந்தால் ஒரு பொருள் வரும். நினைவு என்பது ஒரு வார்த்தை, ஆற்றல் என்பது ஒரு வார்த்தை. நினைவாற்றல்னு சொன்னால் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறது, நினைவாற்றல்னு ஒரு ஒத்த வார்த்தையாக வரும். சமயோசிதம் என்கின்ற சமஸ்கிருத வார்த்தை என்பதுன்னு கேட்டால் சமயம் என்றால் நேரம், உசிதம் என்றால் அந்த இடத்திற்கு அது என்னவாக இருக்கு என்கிற 2 வார்த்தைகள் ஒன்றா சேர்ந்தால் சமயோசிதம். சமய உச்சிதம் என்ற வார்த்தை தான் சமயோசிதம். அந்த சமயோசிதம் என்ற வார்த்தை தான் பகுத்தறிவினுடைய உச்சகட்டம்.
இப்போ இவங்ககிட்டே கொண்டு வந்து மலத்தை கொண்டாந்து வைக்கிறான்னு வச்சுங்க, சாப்பிட்ருவியா? அந்த இடத்துல இதை சாப்பிடக்கூடாது நீ யோசிக்கிறல்ல, அதுதான் சமயோசிதம். அந்த சமயத்தில் இது விளக்கப்பட வேண்டியது என்று சொல்வது தான் சமயோசிதம். பெரியாருடைய பொருள் என்னவென்று கேட்டால், இப்படியெல்லாம் உன் முன்னால் இருக்கின்ற விஷயங்களை பார்க்கின்ற பொழுது நீ சமயோசிதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய பகுத்தறிவுக்கு ஆராய்ச்சிக்கு அதை உட்படுத்து. அப்படிதானே சொல்றாரு. உனக்கு படிக்கிறதும் கிடையாது, வாட்ஸ்அப்பை படிச்சுட்டு காரில் போகும்போது படிச்சுட்டு கீழே இறங்கி வாந்தி எடுக்க வேண்டியது, மறுநாள் கேட்டால் கேட்குறவனை திட்ட வேண்டியது, ப்ரெஸ் ரிப்போர்ட் யாராவது கேட்டால் அவனை கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி கையை பிடிக்கிறது. எந்த நாகரிகத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் 2 பேர் தான் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், இன்னொருத்தர் நம்ம தம்பி. என்ன நாகரிகத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் அவங்க அந்த கட்டுரையில் இருக்குது. இது எதுக்கு உனக்கு வந்து கொண்டு வரணும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய கட்சியில் நீ நடவடிக்கை எடுக்கிறதில்ல, உன்னுடைய நடவடிக்கைகள் எல்லாமே பொது வெளியில் இருக்கா? இந்த கட்சியை விட்டு வெளியில் போயிருக்கவன் எல்லாம் என்ன சொல்கிறான்? வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற எல்லோரிடமிருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு வாங்குற சொத்தை வந்து கட்சி பேரில் பதிவு பண்ணாமல் தனிநபர் பேரில் பதிவு பண்ணன்னு வரலாறு இருக்கா இல்லையா? டாக்குமெண்ட்டை தூக்கி போடு, பொதுவெளியில் வை. யார் யார்கிட்ட இருந்து பணம் வந்ததுன்ற பொதுவெளியில் வை. திரள் நிதினா என்னன்னு பொருள் சொல்லு. அவன் ஒட்டகம் மேய்ச்சிட்டு வெயிலில் 52 டிகிரியிலேருந்து வாங்கி பணத்தை வாங்கி அனுப்புனா உனக்கு ஆஸ்திரேலியா கிளி தேவைப்படுதா? ஆஸ்திரேலியா கிளியும் பூனைக்கும் நாய்க்கும் சோறு போகிறதுக்கு தான் அவன் பகலில் இந்த மணலையும் உருண்டு கஷ்டப்பட்டு காசு அனுப்புகிறானா? என்ன உழைப்பது? இப்படி தான் விமர்சனம் வரும். நாளைக்கு என் மேலே கூட விமர்சனம் வரலாம், ஐ டோன்ட் கேர். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பழகிய எல்லார் முதுகளையும் குத்திட்டு நீ என்ன வாழ்க்கை அடைஞ்சிருவ? இத்தனை துரோகங்களை செய்துவிட்டு நீ அடைய போகின்ற லட்சியம் என்ன? தெலுங்கர்கள் சொல்லி திராவிட மேடைகளை பயன்படுத்தி திட்டினது யாரு? திட்டிட்டு இன்னைக்கு பாதி தெலுங்கர்களாகத்தானே உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? கலைஞர் என்ற மனிதன் தான் செய்து கொண்ட திருமணத்திற்கு கணக்கு காட்டவில்லை. ஏற்றுக்கொண்ட வாழ்க்கையை அவர் யார் என்பது ஒவ்வொரு முறை ஆளுங்கட்சியாக வருகின்ற பொழுது அந்த சார்புகளை வந்து பல பேர் பயன்படுத்துவான் இல்லையா? கனிமொழிக்கு போய் நீங்கள் சொல்லிட்டு ஏன் தூத்துக்குடி போனீங்கன்னா, நீங்கள் ஏன் திருவொத்தியூர் போனீங்க? திருவொத்தியூர் ஏன் போனீங்க? அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து தாத்தா பாட்டன் அப்பன்னு சொல்லி ஆதித்தனார் பேர்லாம் ரொம்ப இழுக்கிறீங்க. ஆதித்தனாருக்கு தான் தமிழர் தந்தைன்னு போடுறாங்க. விமர்சனம் வந்தால் எவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? ஆதித்தனார் அவர் ஆரம்பித்த இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்து இணைத்து கொண்டு அவருடைய கட்சியை கலைத்து விட்டு அதற்கு பின்னால் அமைச்சராக, சபாநாயகராக, பாராளுமன்ற உறுப்பினராக வந்து அவர் கடைசி வரைக்கும் ஒரு திமுக உறுப்பினராக தான் இருந்துட்டு போனார். இப்போ இப்படி தான் நீங்கள் ரிவர்ஸில் பார்க்கணும். உதாரணமாக திமுக இருந்த ஆதித்தனார் வந்து இது திருட்டு திராவிடம், இதில் நான் இருக்க மாட்டேன், அதனால் நான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி வெளியில் வந்தார்னா நீ சொல்கிறது சரியாக இருக்கும். அவர் வந்து கட்சியை கலைச்சிட்டு ஒரு வரைபடத்தில் வந்து தமிழ்நாடு நீங்களாக ஒட்டுமொத்த இந்திய வரைபடத்தெல்லாம் எரிச்சு போராட்டம் பண்ணியிருக்கார். அவர் வந்து திமுகவில் இணைஞ்சிட்டார். உடனே எங்களுடைய அப்பன் தாத்தன் பாட்டெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என்ன? அந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அங்கம் தானே அவர். அப்போ அவரையும் இந்த கணக்கில் கொண்டு வருவியா? எதையாவது ஒன்று பேச வேண்டியது பேசிட்டா உடனே ஜாதிக்குள்ளே போய் நுழையிறது. அந்த ஜாதியில் இருக்கின்ற அத்தனை சகோதரர்களும் அவர் எதை போய் அடையணும்னு நினைக்கிறாரோ அதில் இருக்கின்ற சகோதரர்களுக்கும் வந்து மிக மிக எச்சரிக்கையான ஒரு வேண்டுகோள் இருக்குது. எந்த இடத்திலும் கத்தியை யார் மீதும் பாய்ச்சுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒருவனுக்கு நீங்கள் நிழல் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த கத்தி உங்கள் மீதும் பாயும். ஆகவே பொதுவாக இருக்கின்ற அந்த இனத்தில் இருக்கின்ற சகோதரர்களிடம் இதை போன்ற ஆபத்தை உணர வேண்டும். உங்களுடைய பின்னணி உங்களுடைய நிழலில் பதுங்கி கொண்டு உங்களையும் காயப்படுத்தி உங்களையும் கொச்சைப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லோரையும் உங்களுக்கு எதிராக பகைவர்களாக மாற்றுகின்ற ஒரு முயற்சி இருக்கு. இதை கொஞ்சம் நீங்கள் நுணுக்கமாக அதிமுகவினுடைய சமீபத்திய நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன். அதாவது தென் மாவட்டத்தை சார்ந்த முக்குளத்தோர்கள் கையில் தான் வந்து அதிமுக இருக்குது. ஆகவே இது மேற்கு மண்டலத்துக்கு நகரணும்னு சொல்லிட்டு ஒரு மூவ் இருந்ததாக வந்து சில விமர்சனங்கள் உண்டு. அதுக்குமே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா மேற்கு தமிழ்நாடு, தெற்கு தமிழ்நாடு, வடக்கு தமிழ்நாடுன்னு பிரிச்சிருவாண்டா ஜாதியை சொல்லி தமிழ்நாட்டை பிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்துடாதீங்கன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? ஆகவே அதில் இருக்கின்ற தோழர்கள் இப்போ உதாரணமாக RN ரவி போய் ஐயா வைகுண்டரை பற்றி பேசுகிற அன்றைக்கி பால பிரஜாபதி அடிகள் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? எங்களுக்கும் சனாதனத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, நீ உன் வேலையை பாருன்னார் பால பிரஜாபதி அடிகள்.
வலி வாங்கின அடிபட்டவன் எல்லாம் தெரியும். ஆனால் முன்னாடி விசிட்டிங் கார்டு மாதிரி காமிச்சிட்டு ஏமாத்துறது வந்து கடைசி வரைக்கும் நடக்காது. நீங்கள் யார்? நான் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து ஜாதி மதம் பார்க்குறதெல்லாம் கிடையாது. நான் யாருக்காவது தெரியுமா? எந்த இடத்துலையும் என்னுடைய ஜாதியை போயிட்டு நான் இது வரைக்கும் பேசுனதில்லை. உடனே மூத்திர டெஸ்ட் எடுப்பான், உடனே லேப் டெஸ்ட் எடுப்பான். நீ என்ன எடுத்தினாலும் என்னுடைய அடையாளத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. நான் யார் என்பதை எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொள்வதில்லை. அந்த இடத்தில் நான் வளர்ந்தவன். அதுக்கு தான் என்னுடைய சீனியர் பேரே சொன்னேன். அவர் பிராமணராக இருந்தாலும் பூணூல் போடாமல் கிட்டத்தட்ட 100-150 பேர் வண்டி வாகனம் வசதியோடு இருக்கின்ற ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கிட்டு போயிருக்கார். அதில் யாரும் அவர் சார்ந்தவர்கள் இல்லை. அவங்க எங்களுக்கு தேவையா? உன்னெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இந்த 3% வந்து மறுபடியும் எங்கள் தலைமையில் ஏறுறதுக்கு வந்து உன்னையே ஆயுதமாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த தேர்தலை மையமாக நடத்துகின்ற காரணத்தால் வாக்களிக்கிறவன் அடிக்க போகிறான். அதிலெல்லாம் ஒன்றும் ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு 5000 ஓட்டு அதிகமாக வந்துட்டா கூட நான் பெரியார் மண்ணில் பெரியாரை வீழ்த்திட்டேன்னு ஒரு பீத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இதை பின்னால் இருந்து இயக்குகின்ற அறிவாளிகள் படிக்கின்ற பத்திரிகையாக இருந்தாலும், தன்னால் முடியாததை இவனால் முடிக்க வேண்டும் என்று போயஸ் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒருவன் நடத்தி கொண்டிருந்தாலும், யார் நடத்தினாலும் தமிழ்நாட்டில் உங்களுடைய கால் படங்களை பதிக்க முடியாது. தமிழ்நாடு இப்படிப்பட்ட பல தருத்தரங்களையும் பல துரோகிகளையும் சந்தித்து விட்டு தான் வந்திருக்கிறது. எந்த இயக்கம் ஆளுநரை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழர்களை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எதிராக நிறுத்தி இருப்பது யார்? எந்த நிகழ்வுகள்? அடுத்த நிகழ்ச்சியில் பேசுகிறேன். நிறைய விஷயம் சொன்னீங்க, இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது. பெரியாரா பிரபாகரனா பார்த்துருவோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. திராவிடம் அப்படின்னா திருடன். நான் எவ்வளவோ ஆராய்ஞ்சு பார்த்துட்டேன். திராவிடம் அப்படின்னு பார்த்தா திருடன் தான் வருது பொருள் அப்படின்லாம் சொல்கிறாரு. இப்போ ஈரோடு பிரச்சாரத்தில் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இதை வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு வழக்கறிஞனாக பேச வேண்டிய செய்திகளே நிறைய இருக்குது. அரசியல்லாம் விட்டுருங்க, பிரபாகரனை தனியாக வச்சுட்டு பெரியாரை தனியாக வச்சுட்டு இந்த பிரச்சாரம் மூலமாக இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன ஆபத்து ஏற்கனவே இருந்ததோ அந்த ஆபத்து மீண்டும் எப்படி நீண்டு கொண்டு இருக்கிறது, அதற்கு காரணவர்கள் யாருன்றதை வந்து பின்னாடி இருந்து நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எது வேணாலும் சொல்லிங்க, எது வேணாலும் பண்ணீங்க. அவங்க சொல்கிறது, நீங்கள் பெரியாரை பேசுகிறீங்க, நாங்கள் வந்து பெரியார் பேசியதே பேசுகிறோம், அதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ தான் சொன்னேன், சுத்தமாகவும் சத்தமாகவும் தமிழ் பேசுனா அது எல்லாமே தொடர்ந்து பேசுவோம். நான் பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது. மறுபடியும் நாகரிகத்தின் எல்லை கருதி நான் குறைத்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் தொடர்வோம். கருத்துக்களை பகிர்ந்து. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.